வானத்துல மனிதன் பறக்கிறது சாத்தியமா? உலகத்தோட ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலைக்கு பேசுறது சாத்தியமா? ஒரு இடத்துல இருக்கிறவங்கள இன்னொரு இடத்துல இருந்து பாக்குறது சாத்தியமா? இப்படியான எல்லா கேள்விகளுக்கும் அதற்கான கண்டுபிடிப்புகள் நிகழ்றதுக்கு முன்னாடி சாத்தியம் இல்லை அப்படின்றதுதான் நம்மளோட பதிலா இருந்திருக்கும். இப்படியான கேள்விகள்ல ஒண்ணுதான் நிலாவுல மனிதன் காலடி பதிப்பது சாத்தியமா இல்லையா அப்படின்றதும். உலகத்திலேயே சோவியத் யூனியன் தான் சந்திரனை பத்தின ஆராய்ச்சிகளை முதல்ல பண்ணாங்க. 1930ஆம் ஆண்டுல இருந்து அவங்க இந்த ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிலாவுக்கு முதல்ல விண்கலத்தை அனுப்பினவங்களும் இவங்க தான். 20க்கும் மேற்பட்ட ஆளில்லா விண்கலத்தை இவங்க நிலாவுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்படி இவங்களோட அனைத்து விண்கல பயணமும் வெற்றிகரமா முடிஞ்சதுனால 1957ஆவது வருஷம் லைக்கா அப்படின்ற நாயை விண்கலத்தின் மூலமா நிலாவுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த லைக்கான்ற நாயும் எந்தவித உயிர் சேதமும் இல்லாம நிலாவுக்கு சென்று பூமிக்கு திரும்பியது. இத உலகமே வியந்து பார்க்க சோவியத் யூனியன் இன்னொரு துணிச்சலான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. சோவியத் யூனியனை சேர்ந்த 3 மனிதர்களை நிலாவுக்கு அனுப்பி வைக்கிற சோதனை முயற்சி தான் அது. அந்த 3 நபர்களையும்